ஃபர்ஸ்ட் பேக்லஷ் ஆரம்பிச்சோன்னே என்ன மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்க, யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்சா. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் யார் வரன்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட், ட்ரீம் மேக்கர், அதுக்கப்புறம் வந்து டேமியன் பெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபைனலாக ஜேக்கப் ஃபேக்ட் வர்றாரு. இவங்களாம் வந்ததுக்கப்புறம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வெறித்தனமாக ட்ரீம் மேக்கரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இந்த மேட்ச்சில் முழுக்க முழுக்க ட்ரீம் மேக்கர் தான் டாமினேட் பண்ணி எல்லாருமே அடிச்சு உரிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருந்தாரு. ஸ்பைன் பஸ்டர் போடுறதுன்னா, கோட் பிரேக்கர் போடுறதுன்னா, எல்லா மூவையும் போட்டு தெருக்கி விட்டுட்டு இருந்தார். மாறி மாறி கெல்முறைக்கும் விட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து தன்னோட இது ஃபியூச்சர் ஷாக் டிடிடியும் மாறி மாறி போட்டுக்கிட்டு இருந்தார். ட்ரீம் மேக்கர் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் பார்த்தா ட்ரீம் மேக்கர் இந்த சாம்பியன்ஷிப்பை அசல்ட்டாக ஜெயிச்சுட்டு போயிடுவார் தான் நம்ம நினைச்சோம். அதுக்கப்புறமா ட்ரீம் மேக்கர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் மேக்கர் ஃபர்ஸ்ட் டாமினேட் அதிகம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துல வந்து எல்ஏ நைட் இந்த மேட்சை கொஞ்சம் நல்லா கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் தான் டேமியன் பெஸ்ட், அதுக்கப்புறம் கடைசியாக தான் ஜேக்கப் ஃபேக்ட். ஏன்னா ஜேக்கப் ஃபேக்ட் வந்து இந்த மேட்சை வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக எடுத்துட்டு போல. இருந்தாலும் ஜேக்கப் ஃபேக்ட் ஸ்டோரி லைன் படி தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்ல வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம் மேக்கர் இந்த மேட்சை ஜெயிச்சிருவாருன்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, ட்ரீம் மேக்கர் டேமியன் பெஸ்ட் தான் அடிச்சுக்கிட்டு ஆடியன்ஸ் சைடு போக ஆரம்பிச்சாங்க. ஆடியன்ஸ் சைடு போய் ஆரம்பிச்சு அங்கே ஒரு டேபிள் இருக்கும், அதில் ரெண்டு பேரும் உடச்சிக்கிட்டு விழுந்துருவாங்க. அதனால அவங்களால மேட்சை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால ரிங்ல இருக்கிற ஜேக்கப் ஃபேக்டும் எல்ஏ நைட் மட்டும்தான் இந்த மேட்சை தொடர்ந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்ஏ நைட்டுக்கு எகெயின்ஸ்டாக புதுசாக ஒரு அதாவது புதுசாக ஒரு பிளட் லைனில் புது மெம்பர் வந்திருக்காரு, ஜெஃப் காப் அப்படின்ற மாதிரி. இவர் இப்போ வேறு கம்பெனியில் ரிசல்ட் பண்ணியிருந்தவர் தான். இவரை இப்போ வர வச்சிருக்காங்க. வர வச்சது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சுத்தமாகவே ஜேக்கப் ஃபேக்ட்டுக்கு பிடிக்கவே இல்லை. சோலோசிக்காவும் இவரும் வந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் அவங்க எல்ஏ நைட்டை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணார். சோலோசிக்கா சொன்னதுக்கப்புறம் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் பயங்கரமாக அட்டாக் பண்ணிவிட்டு ரிங் போஸ்ட்டில் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிங்குள்ளே தள்ளுவாங்க. சோலோசிக்கா சொல்லுவார் ஜேக்கப் ஃபேக்டாக முடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் கொஞ்ச நேரம் பார்த்து முறைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அவர் வந்து இதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் சாம்பியன்ஷிப்பை எடுத்துட்டு அவர் பிறகு தனியாக போயிடுவார். இந்த இது பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் உமன்ஸுக்காக நடந்துச்சு. இந்த மேட்ச் மிக்கி லிஞ்ச் வர்சஸ் லயரா இவங்க ரெண்டு பேருக்கு நடந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து அடிச்சுக்கிட்டதை தாண்டி பின் பண்ணிக்கிட்டது, சப்மிஷன் மூவ் போட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணி மாறி மாறி பின் பண்ணி ரோல் பின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மேட்ச்சில் முழுக்க வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் லயரா விளையாண்ட மேட்ச்சில் அதிகமாக பட்சமே வந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரோல் பின் பண்ணி சப்மிஷன் பண்ணுறது, ரோல் பின் பண்ணி வின் பண்ணுறது, இந்த மாதிரி மூமெண்ட்டை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் தான் இந்த மேட்ச்லேயும் ரெண்டு பேரும் மாறி மாறி ரோல் பின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, லயரா ரோல் பின் பண்ணி வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கடுப்பான பிக்கி லிஞ்ச் என்ன நீ வின் பண்ணிட்டிய ரோல் பின் பண்ணி அப்படின்ற மாதிரி தான் அவங்க மோஸ்ட் ஆஃப் வின் பண்ணது. நான் பார்த்த வரைக்கும் இப்படி தான் வின் பண்ணிட்டு சாம்பியன்ஷிப் ரீட்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடுப்பான பிக்கி லிஞ்ச் போட்டு 4 குத்திட்டு 4 அடியை போட்டு 4 மிதியை போட்டுட்டு அதுக்கப்புறம் பிக்கி லிஞ்ச் தனியாக போவாங்க. அதுக்கப்புறம் லயரா சாம்பியன்ஷிப் நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு தூக்கிட்டு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த சாம்பியன்ஷிப் ஜெயிக்காமே இருந்திருக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரோல் பின் பண்ணி ஜெயிக்கிறது இது வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, பென்டா வர்சஸ் டாமினிக் மிஸ்ட்ரியோ இவங்க ரெண்டு பேருக்கும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாமினிக் மிஸ்ட்ரியோ பர்ஃபார்மன்ஸ் சிங்கிளாகவே கொஞ்சம் நல்லா தான் பண்ணார். கொஞ்சமாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து இந்த மேட்ச்சில் வந்து பென்டாவும் டாமினிக் மிஸ்ட்ரியும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. டாமினிக் மிஸ்ட்ரியோ தோக்கடிக்க போகிறாரு, பென்டா சாம்பியன் ஆகிடுவார்ன்ற மாதிரி எதிர்பார்த்தா அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட்டை உள்ள வருவாங்க. ஜட்ஜ்மெண்ட்டை வந்தோடனே ஜட்ஜ்மெண்ட் ஜேடி, கர்லிட்டோ அதுக்கப்புறம் ஃபின்பர் 3 பேரையும் வந்து ரெஃப்ரி வந்து போங்களா இங்கெல்லாம் வரக்கூடாதுன்ற மாதிரி ரெஃப்ரி வந்து தடுத்து நிப்பாட்டி பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல பென்டா வந்து தன்னோட ஃபினிஷரை போற டாப் ரோப்ல நிப்பாரு. அந்த இடத்துல எப்படி வந்து சாட் கேபிள் அதாவது எல் கிராண்டினோன்ற கேரக்டர்ல வந்து பென்டாவை பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. பென்டாவை பிடிச்சி தள்ளி விட்டுனா அந்த இடத்துல வந்து இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு டாமினிக் மிஸ்ட்ரியோ பென்டாவுக்கு அந்த ஃப்ராக் பிளாஷ் மூவ் போட்டுட்டு அந்த இடத்துல பின் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. பென்டாவை மீண்டும் தோக்க அடிச்சிட்டாங்க. பென்டாவை பெரிய லெவலில் கொண்டு போவாங்கன்னு பார்த்தா மீண்டும் குக்கிங் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேட் மெக்கஃபே வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து கந்தர் இவங்களுக்குள்ள மேட்ச். ஃபர்ஸ்ட் பேட் மெக்கஃபே வராரு. பேட் மெக்கஃபே வந்து கமெண்ட்ரி செக்ஷனில் மைக்கேல் கோலுக்கு வந்து சந்தோஷம் தாங்களா அந்த மேட்ச் நடக்க போகுது. கந்தருக்கு வந்து ரெசில்மேனியால தோத்ததுக்கு ஒரு ஆளை அடிச்சு துவம்சம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கொடுக்கணும்னு நினைச்ச WWE. கந்தர் கேட்டிருப்பாரு, எனக்கு வெறி அட்டங்களை நான் ஜெயிஸோட தோத்துட்டேன், எனக்கு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு வேணும், எனக்கு ஆறுதலாக ஏதாவது செய்யுங்க அப்படின்னதுக்கு தான் வச்சு கந்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒரு ஆளை அப்படி அடிக்கிறதுக்கு நீ என்ன
என்ன வேணாலும் அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் பேட் மெக்கஃபே கொடுத்தாங்க. பேட் மெக்கஃபே போட்டு துவச்சி எறிஞ்சாரு. அவர் என்னமோ சும்மா ஒரு 2 சூப்பர் கிக் விட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பேட் மெக்கஃபே என்னதான் முயற்சி பண்ணாலும் கந்தர் விடாம டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் வந்து கந்தரை தோக்கடிக்கிறதுக்காக பேட் மெக்கஃபேக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக மைக்கேல் கோல் ரிங் சைடில் வந்து கந்தரை காலை பிடிச்சிக்கிட்டு வர பின் பண்ண வைக்கும் போது அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். யாருன்னு கேட்டிங்கன்னா கந்தர் எஸ்கேப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பேட் மெக்கஃபே சப்போர்ட் பண்ணி மைக்கேல் கோல் உள்ள வர வச்சு அடிக்க போவார். அப்போ வந்து பேட் மெக்கஃபே வந்து மைக்கேல் கோலை காப்பாற்றிட்டுருவார். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி லைன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் கடைசியில் இந்த ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கந்தர் தான் ஜெயிக்க போகிறாருன்றது. அதே போல் தான் கந்தர் ஜெயிச்சார். கந்தர் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் வந்து இந்த மேட்ச்சில் வந்து பேட் மெக்கஃபே வந்து அட்டாக்லாம் பண்ணல. அப்படியே ஒரு செக்யூரிட்டிஸ்லாம் வந்து தடுத்துருவாங்க. கை கொடுக்க தான் போவார். ஆனால் வந்து இந்த மூமெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. கந்தர் வந்து ஒரு நல்ல மேட்ச் கொடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா கந்தருக்கு ஒரு அடிக்கிறதுக்கு ஆள் வேணும். அதுக்காக தான் இந்த மேட்ச். அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துடும். மெயின் ஈவெண்ட் வந்து ராண்டி ஆர்டன் வர்சஸ் ஜான் சீனா. இவங்க ரெண்டு பேரோட கேரியரில் ஃபைனல் டைம். அது மட்டும் இல்லாமல் இது ராண்டி ஆர்டனோட ஹோம் டவுன் அப்படின்றதால இந்த மேட்ச் பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜான்சன் தன்னோட வில்லத்தனத்தை காட்டுற மாதிரி கை கொடுக்க சொல்லிட்டு ராண்டி ஆர்டன் கண்ணிலே குத்தி விட்டுருவாரு. குத்திட்டு அதுக்கப்புறம் மேட்ச் கண்டினியூ ஆகும். இந்த மேட்ச் வந்து விண்டேஜ் மேட்ச் மாதிரி இருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ராண்டி ஆர்டன் வந்து இந்த மேட்சை ஜெயிப்பாரான்னு கேட்டிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஆனால் வாய்ப்பு எல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஜான்சனை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சிப்பன் பண்ணுறதுனால இந்த மேட்சை வந்து ஜான்சனை வந்து எனக்கு இது முடியல கண்டினியூ பண்ண முடியலன்ட்டு ஓடுவார். ஏன்னா ஹீல் டர்ன் பண்ணுறது காமிக்கிறது ராண்டி அடிச்சு இழுத்துட்டு வந்து எங்கடா ஓடுற வில்றவாடா உன்னை முடிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் ஜான்சன் தன்னோட ஃபினிஷர் போடுவோம். அதுலேயே ஒரு ஆர்கேஓ போடுவார் ராண்டி ஆர்டன். வேற லெவல் ராண்டி ஆர்டன் சம்பவம் பண்ணுவார். உண்மையிலே அந்த மூமெண்ட் வேற லெவல். இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ராண்டி ஆர்டன் ஒரு ஆர்கேஓ போடுவார் ஜான்சனாவுக்கு. அதுக்கப்புறம் ஜான்சன் ஏஎம் போடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மாறி மாறி பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ராண்டி ஆர்டன் ஜான்சனை வந்து ஷோல்டர் பக்கல் மூவ் போட வர நேரத்தில் சக்குன்னு ஒரு ஆர்கே போடுவார். வேறு லெவலாக இருந்துச்சு. ஜான்சனும் ஹீல் டர்ன் பண்ணுறதுக்காக ஆடியன்ஸை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் 2 பேருமே மாறி மாறி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யார் ஜெயிக்க போகிறான்றதே நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு அந்த அளவுக்கு. ஏன்னா ஒரு கட்டத்தில் ரெஃப்ரிலாம் போட்டு ரெஃப்ரிலாம் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வெளில டேபிள் எடுத்து உடைப்பார் ராண்டி ஆர்டன். ஜான்சனோட ஃபினிஷரை போட்டு ஜான்சனாவுக்கு அந்த டேபிளை உடச்சி விடுவார். இந்த மூமெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா உள்ள கூட்டு போய் பின் பண்ணி பார்ப்பார். அப்பயும் வந்து ஜான்சனை விட்டு கொடுக்குறதில்ல. மேட்ச்சில் வந்து ஏன்னா பெரிய ஆள்லாம் வருவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெஃப்ரி அடிபட்டு கிடந்தோடனே இந்த மேட்சை வந்து சுற்றி உள்ளவங்களாம் தடுக்க ராண்டி ஆர்டன் பன்கிக் போட வருவார். சுற்றி உள்ளவங்களாம் தடுக்க வந்துருவாங்க. அதாவது ஸ்மாக் டவுன் நஞ்சர் எல்லாம் தடுக்க வந்துருவாங்க. ஒரு 5 பேர் வந்துருவாங்க. 5 பேருக்கு தரமான ஆர்கேஓ மாறி போட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல கூட வெயிட் பண்ண மாட்டார். எல்லாருக்கும் தொடர்ச்சி ஆர்கேஓ போட்டுருவாரு. 5 பேருக்கும் போட்ட உடனே அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து மேட்ச்சில் வந்து இன்னொரு ஆள் உள்ள வருவார். அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆட்ரு தான் உள்ள வந்து ஜான்சனாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உள்ள வருவார். உள்ள வந்து கடுப்பான ராண்டி ஆர்டன் போ விட்டுரு நவுந்துருன்னு சொல்லுவார். ஆனால் நவர மாட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆர்கேஓ வைப்பார். அவருக்கு ஒரு ஆர்கேஓ வச்சுட்டு இந்த மேட்சை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா வெளில ஆட்டத்தை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் ஜான்சன் அப்படியே தவண்டு வந்து லோப்ல வச்சு பெல்ட்டால் வந்து ராண்டி ஆர்டன் அடிச்சிடுவார். ராண்டி ஆர்டன் அடிச்சோன்னே ரெஃப்ரி வந்து பின் பண்ணி பார்ப்பார். ரெஃப்ரி உள்ள தடுமாறி ஏறி வந்து கவுண்ட் பண்ணி வின் பண்ணி ஜான் சீனாவை சாம்பியனை ரீட்டைன் பண்ண வச்சுட்டாங்க. இந்த மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ராண்டி ஆர்டன் தோத்துட்டாரு. இருந்தாலும் ராண்டி ஆர்டன் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆர்கேஓ கிட்ட போட்டாரு. அதுதான் இந்த மேட்சோட ஹைலைட். ராண்டி ஆர்டன் தன்னோட ஹோம் டவுனில் தோத்தலாம் ஆர்கேஓ மலைகளை தெரிக்க விட்டுருக்காரு தன்னோட ஃபேன்ஸுக்காக அப்படின்றத தெரிஞ்சுக்க. இதுதான் இந்த இதில் நடந்துச்சு பேக்லாஷில். இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ்